வரலாறு என்பது வாழ்க்கை பாடமாவது, அறிவியல் என்பது அறிவை வளர்ப்பது, கலாச்சாரம் என்பது கலையை காட்டுவது, பண்பாடு என்பது பண்பை தருவது, ஆன்மீகம் என்பது அன்பை வளர்ப்பது, அரசியல் என்பது அறம் காப்பது, காற்று உள்ளது, வானம் உள்ளது, நீர் உள்ளது, நிலமும் உள்ளது, நெருப்பு உள்ளது, கனியும் அணியும் உள்ளது, கனிம வளமும் உள்ளது, இயற்கை எல்லாவும் தந்து உள்ளது. இவை எல்லாவையும் கொண்டு நன்றாக வாழ நல்லறிவும் தந்து உள்ளது. இவையெல்லாம் இருந்தும் இங்கு யுத்தமும் அழுகையும் இன்னும் ஏன் உள்ளது? வரலாறு என்பது வாழ்க்கை பாடமாவது, அறிவியல் என்பது அறிவை வளர்ப்பது, கலாச்சாரம் என்பது கலையை காட்டுவது, பண்பாடு என்பது பண்பை தருவது, ஆன்மீகம் என்பது அன்பை வளர்ப்பது, அரசியல் என்பது அறம் காப்பது, காற்று உள்ளது, வானம் உள்ளது, நீர் உள்ளது, நிலமும் உள்ளது, நெருப்பு உள்ளது, கனியும் மணியும் உள்ளது, கனிம வளமும் உள்ளது, இயற்கை எல்லாம் தந்து உள்ளது. இவை எல்லாவையும் கொண்டு நன்றாக வாழ நல்லறிவும் தந்து உள்ளது. இவையெல்லாம் இருந்தும் இங்கு யுத்தமும் அழுகையும் இன்னும் ஏன் உள்ளது? கற்றவர் இங்கே கல்லாதவருக்கு கற்பிக்க வேண்டாமா? அறிவு பெற்றவர்கள் வாழும் நெறியை சொல்லித்தர வேண்டாமா? ஆள்பவர் யாவரும் நலமாய் வாழ நல்லுலகு படைக்க வேண்டாமா? ஆன்மீகவாதிகள் வெறுப்பு தொலைய அன்பை வளர்க்க வேண்டாமா? கற்றவர் இங்கே கல்லாதவருக்கு கற்பிக்க வேண்டாமா? அறிவு பெற்றவர்கள் வாழும் நெறியை சொல்லித்தர வேண்டாமா? ஆள்பவர் யாவரும் நலமாய் வாழ நல்லுலகு படைக்க வேண்டாமா? ஆன்மீகவாதிகள் வெறுப்பு தொலைய அன்பை வளர்க்க வேண்டாமா? கற்றவர் இங்கே கல்லாதவருக்கு கற்பிக்க வேண்டாமா? அறிவு பெற்றவர்கள் வாழும் நெறியை சொல்லித்தர வேண்டாமா? ஆள்பவர் யாவரும் நலமாய் வாழ நல்லுலகு படைக்க வேண்டாமா? ஆன்மீகவாதிகள் வெறுப்பு தொலைய அன்பை வளர்க்க வேண்டாமா? காற்று உள்ளது, வானம் உள்ளது, நீர் உள்ளது, நிலமும் உள்ளது, நெருப்பு உள்ளது, கனியும் மணியும் உள்ளது, கனிம வளமும் உள்ளது, இயற்கை
நன்றாக வாழ நல்லறிவும் தந்து உள்ளது. இவையெல்லாம்